தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், எண்ணில் நல்லகருக்கு யாதும் மகிழ்ச்சி. வியாபாரத்திற்கு உகந்த மனைகள், வியாபாரத்துக்கு உகந்த வாஸ்து மனைகள் என்று கூட சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மனைகள் ஒரு சில இடங்களில் வாஸ்து சார்ந்த நிகழ்வுகளில் எதிர்மறை பலரை கூட வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு வகையில் அது வியாபாரத்திற்கு துணை செய்கிற நிகழ்வுகளாக இருக்கும். அந்த வகையில் ஒரு மனை இருக்கிறது, அந்த மனைக்கு நேராக சாலை இருக்கிறது. ஒரு 40 அடி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 40 அடிக்கு நேராக ஒரு 20 அடிக்கோ 30 அடிக்கோ சாலை வருகிறது, அல்லது 40 அடிக்கு முழுவதுமாக சாலை வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது அந்த மனை நல்ல ஒரு வியாபாரத்திற்கு நல்ல யோகத்தை செய்கிற ஒரு மனையாக இருக்கும். இதுபோல இடங்களில் வாடகைக்கு கடைகள் சார்ந்த நிகழ்வுகளுக்கு நம்ம கட்டிடங்களை எழுப்பலாமா என்கிற கேள்வி நிறைய மக்கள் என்னிடம் கேட்பார்கள். அதற்கு என்னுடைய பதில் தாராளமாக எழுப்பலாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் வசிக்கிற உங்களுடைய இல்லம் சரியான வாஸ்து விதிமுறைகளுக்கு இருக்கும் பொழுது 100% அது நன்மையை செய்கிற இல்லமாகத்தான் இருக்கும், நன்மையை செய்கிற கடையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட வகையில் நம்ம வடகிழக்கு கார்னர், வடக்கிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் ரோடு, கிழக்கிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் சாலைகள், மேற்கிலிருந்து வடமேற்கு, மேற்கிலிருந்து வருகிற ஒரு பாசிட்டிவான ஒரு சாலைகள், தென்கிழக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவான சாலைகள் எல்லாமே யோகத்தை செய்தாலும் ஒரு திசைக்கு நடுவில் வருகிற சாலைகள், அது வடக்காக இருந்தாலும் சரி, கிழக்காக இருந்தாலும் சரி, ஏன் தெற்காக இருந்தாலும் சரி, மேற்காக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு யோகத்தை செய்கிற ஒரு கடை நிறுவனமாகத்தான் அந்த இடம் இருக்கும். அதே சமயம் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு கார்னரில் நல்ல பரந்த இடங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வியாபாரத்திற்கு உகந்த இடங்களாக, மிகப்பெரிய வியாபாரம் செய்கிற இடங்களாக இருக்கும். என்னை பொறுத்தளவில் ஒரு ஃபர்னிச்சர் சார்ந்த, ஒரு பேக்கரி சார்ந்த, ஒரு ஹார்ட்வேர் சார்ந்த இடங்கள் எல்லாமே சாலை முற்றம் பகுதியில், அந்த சாலை மோதுகிற பகுதிகளில் அந்த கடைகள் இருக்கும் பொழுது நல்ல யோகத்தை செய்கிற நிகழ்வாகத்தான் இருக்கும். அதே சமயம் வீடுகளில் அவங்க வீடு வாஸ்துப்படி நல்ல ஒரு பக்காவான ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது எந்த விதமான தீமைகளையும் செய்யாது. அதே சமயம் அங்கே அந்த கடைகளில் ஒரு நிறைய மக்கள் வேலை செய்கிற நிகழ்வாக இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் ஒரு பரிகாரத்தன்மை உள்ள மக்களாக அந்த இடத்தில் இருப்பார்கள். அது ஒரு சில இடங்களில் வாஸ்து சார்ந்த நிகழ்வுகளில் துணை செய்கிற நிகழ்வாக இருக்கும். அதாவது அகம் புறம் என்று பிரிக்கும் பொழுது புறம் சார்ந்த நிகழ்வுகளில் ஒரு முன்னேற்றம் வருகிறது என்று சொன்னால், அகம் சார்ந்த நிகழ்வுகளில் அங்கே பாதிப்படையக்கூடிய மக்கள் யாராவது ஒருவர் அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நல்ல யோகத்தை செய்கிற ஒரு நிறுவனமாகத்தான் அந்த நிறுவனம் இருக்கும், அந்த கடைகள் இருக்கும். ஆக எந்த இடத்துலையுமே ஒரு நேர்கோட்டில், ஒரு நேர் சாலைகளில் இருக்கிற கடைகளை விட ஒரு கார்னரில் வியாபாரம் ஆகிற ஒரு நிகழ்வு என்பது அதிகமாகத்தான் இருக்கும் என்னை பொறுத்தளவில். இது வாஸ்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விதியாக என்னால் பார்க்கப்படுகிறது. ஒரு சில இடங்களில் வாஸ்து என்கிற விஷயம் கூட இருக்காது, ஆனால் அந்த இடத்துல யோகத்தை செய்கிற கட்டிடங்களாக இருக்கும். ஆக கார்னர் சார்ந்த இடங்களில் தாராளமாக நீங்கள் வியாபாரத்திற்கு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய இல்லம் மிகச்சரியான வாஸ்து முறைகள் இருக்க வேண்டும். இல்லை என்று சார் உங்களுடைய வீட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பை கொடுக்கிற நிகழ்வை கொடுத்துவிடும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.